நம்ம எல்லாருமே நம்ம வீடுகள்ல தெருவுல தினமும் ஒரு விஷயத்த பார்த்திருப்போம். நம்ம பெரியவங்க காலையில அந்த கூலான காத்துல இல்லனா சாயங்காலம் மெதுவா நடந்து கோவிலுக்கு போவாங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு காட்சி தானே? நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது அவங்களோட பக்தி, ஒரு பழக்கம் அப்படின்னு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஹெல்த் சீக்ரெட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த சிம்பிளான பழக்கம் அவங்களோட உடம்பையும் மனசையும் ஒரு கவசம் மாதிரி எப்படி பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல இந்த சிம்பிள் பழக்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த சீக்ரெட் என்னன்னு பாப்போம். இது எப்படி உருவாச்சு? ஏன் இது இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு? அதத்தான் இப்ப நாம உடைச்சு பார்க்க போறோம். பொதுவாவே பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். முன்ன மாதிரி ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்காது இல்லையா? நடமாட்டம் குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ப்ராப்ளம், மூட்டு வலின்னு பல பிரச்சனைகள் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாகும். வயசான காலத்துல இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஆனா நம்ம முன்னோர்கள் பாருங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த சேலஞ்சுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. அவங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு சிம்பிளான நடைய ஒரு ஆன்மீக கடமையா மாத்திட்டாங்க. அதுதான் கோவிலுக்கு நடந்து போறது. சொல்லப்போனா இது உடம்புக்கான ஒரு மருந்து மாதிரி தான் வேலை செய்யுது. சரி, இந்த பழக்கம் எப்படி உடம்புக்கு ஒரு நேச்சுரல் மெடிசின் மாதிரி வேலை செய்யுது? இதனால நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குது? வாங்க இப்போ பார்க்கலாம். இதுல முதல் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதய பாதுகாப்பு. தினமும் அவங்க மெதுவா நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதய தசைகள் ஸ்ட்ராங் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, ரத்தத்துல இருக்கிற அந்த பேட் கொலஸ்ட்ரால் குறையுது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக் மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மியாகுது. சிம்பிளா சொல்லணும்னா, தினமும் கோவிலுக்கு நடக்கிறது அவங்க ஹார்ட்டுக்கு போடுற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி. அடுத்து மூட்டுகள். வயசானாலே வர ஒரு காமன் கம்ப்ளைண்ட் மூட்டு வலிதான். ஆனா நடக்கும்போது நம்ம முழங்கால், இடுப்பு, கணுக்கால்னு எல்லா ஜாயிண்ட்ஸ்க்கும் வேலை கிடைக்குது. இதனால அந்த ஜாயிண்ட்ஸுக்கு நடுவுல இருக்கிற லிக்விட் ஒரு கிரீஸ் மாதிரி வேலை செஞ்சு நல்லா லூப்ரிகேட் பண்ணுது. அப்போ மூட்டுகள் ஸ்டிஃப் ஆகாம, வலி இல்லாம ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆகும். ஓகே, உடம்புக்கு இவ்ளோ நல்லது நடக்குது. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா இந்த பழக்கம் நம்ம மனசுக்கு செய்யற நன்மை இதை விட ரொம்ப பெருசு. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சயின்ஸ் இருக்கு. நாம மெதுவா நடக்கும்போது நம்ம மூளைக்கு போற பிளட் ஃப்ளோ அதிகமாகுது. இதனால நம்ம மெமரி பவர் பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம என்டார்ஃபின்ஸ்னு சொல்வாங்க இல்லையா, அந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அதுங்க மூளையில சுரக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு நம்ம மூட் நல்லா பாசிட்டிவா இருக்கும். இது ஒரு பக்கம்னா அந்த கோவிலோட சூழலே ஒரு மேஜிக் பண்ணும். யோசிச்சு பாருங்க, அந்த மணி ஓசை, அந்த சாம்பிராணி வாசனை, மந்திரங்களோட அந்த வைப்ரேஷன், இது எல்லாமே சேர்ந்து நம்ம மனசுக்கு ஒரு மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இது நேச்சுரலாவே நம்ம ஸ்ட்ரெஸ், கவலை எல்லாத்தையும் குறைச்சு ஒரு டீப்பான அமைதியை கொண்டு வரும். சரி, உடம்பு நல்லா இருக்கு, மனசும் நல்லா இருக்கு. ஆனா மனுஷனுக்கு இது ரெண்டும் மட்டும் போதுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் தேவை. அதுதான் சோஷியல் கனெக்ஷன். மத்தவங்களோட பேசுறது, பழகுறது. ஆச்சரியமா இந்த பழக்கம் அதுக்குமே ஒரு சூப்பரான வழியை செஞ்சு கொடுக்குது. வயசாக ஆக நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சைலண்டான எதிரி யாருன்னா அது தனிமைதான். பசங்க வெளியூர்ல செட்டிலா இருக்கலாம், இல்ல பார்ட்னர் இல்லாம இருக்கலாம். இந்த தனிமைதான் மன அழுத்தத்துக்கு முதல் படியா மாறிடுது. ஆனா தினமும் கோவிலுக்கு போறது இந்த தனிமைக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன். ஏன்னா அங்க போனா அவங்க மாதிரி 4 பேரை பாப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை சந்திப்பாங்க, கொஞ்ச நேரம் அரட்டை அடிப்பாங்க, சிரிப்பாங்க. இந்த சின்ன சின்ன சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் கூட அவங்க மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குது. தனிமைய ஓட ஓட விரட்டி மனசை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்து இந்த பழக்கத்தை டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட ஆணிவேரு. இங்கதான் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே இருக்கு. இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட போய் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? சில நாள் செய்வாங்க, அப்புறம் போர் அடிச்சு விட்டுடுவாங்க. அது ஒரு வேலையா தெரியும். ஆனா தினமும் கோவிலுக்கு போறது நம்ம கடமைன்னு சொன்னா அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆன்மீக பழக்கமா மாறிடுது. அதனாலதான் அவங்க இத வருஷக்கணக்கா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம சலிக்காம செய்றாங்க. எக்ஸசைஸ ஒரு கடமையா மாத்துனதுதான் நம்ம முன்னோர்களோட ஜீனியஸ். அப்ப மொத்தமா சுருக்கி பார்த்தா என்ன தெரியுது? ஒரே ஒரு பழக்கம், ஆனா 3 முக்கியமான ஏரியாவை கவர் பண்ணுது. 1 உடம்பு, ஹார்ட்டையும் ஜாயிண்ட்ஸையும் பாதுகாக்குது. 2 மனசு, மெமரியும் அமைதியும் கொடுக்குது. 3 சமூகம், தனிமையா விரட்டுது. இது ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் பேக்கேஜ் இல்லையா?
அதனால கடைசியா ஒன்னு சொல்றேன். நம்ம பெரியவங்க கோவிலுக்கு நடந்து போறது வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது. அது அவங்களோட ஆயுள நீட்டிக்க நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு லைஃப் ஹேக், ஒரு வாழ்க்கை ஞானம். உடம்பு, மனசு, சோஷியல் லைஃப் இது மூணையும் ஒன்னா கனெக்ட் பண்ற ஒரு ஆழமான அறிவியல். இந்த ஒரு விஷயத்த வச்சு பார்க்கும்போது நம்மளோட பல பழைய பழக்கங்களுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய அறிவு இருக்குன்னு யோசிக்க வைக்குது இல்லையா?